ஹாய் வணக்கம் மக்களே. நாளைக்கு கம்பல்சரி கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டர் உரிமையை ஓ போய் போட்டுருங்க, நிறைவேற்றிருங்க. தயவு செஞ்சு ஓட்டு போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. இட்ஸ் ஓட்டு போடாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமாக நீங்கள் நினைங்க. அப்போ தான் நம்மளுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி ஓட்டு போடுங்க. யார் என்ன எப்படி இருக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட தேர்தல் அறிக்கை என்ன, நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம நாட்டுக்கு, நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய நாட்டு வளர்ச்சிக்கு என்ன தேவை, என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷ்னல், மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட், பாதுகாப்பு, ஃபார்மர், தொழில் சார்ந்தது, வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி அப்புறம் ஸ்கில் ஓரியன்ட், இந்த மாதிரி என்னென்ன தேவை, இது எல்லாமே யார் எப்படி இருக்குது, நல்லா கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டை, ஒரு நல்ல ஒரு கட்சியாக செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய டாஸ்க்குன்றதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு ஓட்டு கூட தப்பி தவறி கூட போடாமல் இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க. ஓகே, ஒரு சேஞ்சஸ் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும். ஆனால் யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அது மக்கள் முடிவு தான். பட் மக்கள் சில டைமில் தப்பும் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய டைமில் கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க. அதனால தான் நம்ம இவங்க ஒரு வெல் டெவலப்டு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறோம். பட் சில டைம்ஸில் பார்த்திங்கன்னா மக்கள் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. சில ரொம்ப பெரிய தப்பு இல்லைனாலும் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா விஜயகாந்தை நம்ம கேப்டன் அவரை மிஸ் பண்ணிட்டோம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா ஒரு நல்ல இது இருக்கும். ரெண்டாவது நம்ம காமராஜர், அவர் இன்னொரு ஆட்சி ஆண்டிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ணா, அதை நம்ம தப்பு பண்ணல, அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தலைவர்களை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இனியும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டு கம்பல்சரி வேணும். நான் டைரெக்டாகவும் பேசுகிறனோ இல்லை இன்டெரக்டாக பேசுகிறனோ இல்லை. பட் ஒருத்தவங்க புதுசாக வராங்கன்னா அவங்களுடைய ஒரு லக்ஸுரி லைஃப் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வரணுன்ட்டு அவசியம் இல்லை. அவங்க பவர் அதிகாரத்துக்கு வரணுன்னால அது பார்த்திங்கன்னா அவங்க அந்த பிளேஸில் இருந்துக்கிட்டே அதை அடைய முடியும்னா அவங்களுக்கான எல்லாமே தேவை. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்களுடைய ஃபேம், இவங்களுடைய இதுவும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டிவிகே தலைவர் இதுக்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் எலெக்ஷன்லேயே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இப்போது ஒரு திமுகவுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரேஸோ ஏதோ ஒன்று கேட்குறாரு அரசாங்கத்துக்கிட்ட, அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவரோட படத்துக்கோ அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அதை பண்ணிவிட்டு நான் விஜய் சப்போர்ட் எனக்கு தான் இருக்குன்ற மாதிரி விளம்பரப்படுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும். அவருக்கு இல்லாமல் ஒரு இது இருக்காது. ஓகேங்களா? ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸியாக இருக்கும். ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வராரு. ஓகேங்களா? திமுகவும் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. திமுக ஓகே, பட் நிறைய டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. பெரிய டிசப்பாயின்மெண்ட்டும் நிறைய இருக்குது. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய இது பண்ணலாம். அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கான டைம் இல்லை. பட் புதுசாக வரவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எதிர்க்கட்சியாக இவங்க வந்தாலும் சரி திமுக அப்போ நல்லா செயல்படுவாங்க. ஸோ நம்ம எங்கேயும் ஒன்றும் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு நியூ பிளட் நல்லா தான் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பண்ணுவோம். உங்களுடைய ஓட் கம்பல்சரி போடுங்க. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க. தயவு செஞ்சு ஓட்டு மட்டும் போடாமல் இருக்கிறீங்க. 100% உங்களோட ஓட்டை கொடுங்க. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.